இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டாப் 10 பிம்பிள்ஸ் ஆக்னி மிஸ்டேக்ஸ் தான் பார்க்க போறோம். ஏன்னா நம்மளுக்கு பிம்பிள்ஸ் ஆக்னி இருக்கும்போது சில விஷயங்கள் நம்ம செய்யவே கூடாது. அது பண்ணறதுனால நம்ம பிம்பிள் சிச்சுவேஷன் இன்னுமே வர்ஸ்ட் ஆயிடும். அதனால அது பண்ணாம இருந்தோம்னா திங்ஸ் வில் பி பெட்டர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜ் டைமில் தான் இந்த ஆக்னி பிம்பிள் சிச்சுவேஷன் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க தான் ரொம்பவே சஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா டூரிங் பியூபர்ட்டி டைம் ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ் வில் காஸ் லாட். நானுமே என்னோட டீனேஜ் டைமில் பிம்பிள்ஸில் ரொம்பவே சஃபர் பண்ணேன். ஸோ அந்த டைமில் நான் கற்றுக்கின விஷயந்தான். ஸோ சில மிஸ்டேக் நானே பண்ணி இதை பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படி கற்றுக்கின விஷயம் என் டாக்டர் சிலதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க சில விஷயம்லாம் சொன்னது. ஸோ இதை எல்லாமே நான் ஒரு கன்சாலிடேட் பண்ணி நான் லிஸ்ட் பண்ண போகிறேன். இதெல்லாம் வந்து நான் என்னோட சிச்சுவேஷன் டைமில் எனக்கு யாராவது ஏர்லியாக சொல்லியிருந்தாங்கன்னா ஐ வுட் ஹவ் handled the pimple situation better எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட். People who are suffering from acne and pimple, they will really benefit from it. So without any delay, வீடியோக்குள்ள போலாம். Hi, this is Priya. Welcome to my channel Priya D786. If you are interested in science fact, home remedies, DIY, skincare and hair care product reviews and much more, subscribe to my channel, which means a lot to me. First common mistake பாத்தீங்கன்னா இது எல்லாருமே பண்ணுவாங்க. சில பேர் தப்புன்னு தெரிஞ்சு கூட பண்ணுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாப்பிங் த பிம்பிள்ஸ், பிடிச்ச அமுக்கி பசை எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இன்ஃப்ளமேஷன் வந்து இன்னுமே வர்ஸ்ட் ஆகும், இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும், ரெட்னஸ் வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் மெயின் காஸ் வந்து ஸ்காரிங். பிம்பிள்ஸ் போய் பிளாக் ஸ்பாட் எல்லாமே போனாலும் அந்த பிம்பிளோட ஸ்கார் மட்டும் போகவே போகாது, அது பெர்மனெண்ட்டாகவே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து பாப்பியோட பஸ் அந்த அப்படியே அம்மிக்கு அந்த பஸ் எடுக்கிறது பண்ணவே கூடாது. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட். நைட் டைமில் இதுக்குன்னு ஸ்பாட் ஜெல்லாம் இருக்கும், அதை அந்த இடத்துல அப்ளை பண்ணி தானாகவே அந்த பஸ்ஸை வெளியே வர வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று வந்து ஸ்பாட் பேச்சஸ்லாம் கூட விற்குது. ஸோ நம்ம அது கூட அந்த இடத்துல போட்டு எடுக்கலாம். ஸோ நோ பாப்பிங் த பிம்பிள்ஸ், நோ நோ நோ. செகண்ட் காமன் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் அடிக்கடி வாஷ் பண்ணுறது இல்லை வாஷ் பண்ணாமல் இருக்கிறது. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமே ராங். நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணும் போது என்ன ஆகுறது, நம்ம நேச்சுரலான ஆயில் ப்ரொடக்ஷனை ஸ்ட்ரிப் பண்ணுறோம். அதனால இன்னும் ஓவராக தான் ஆயில் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். அதனால நம்ம ஆக்னி சிச்சுவேஷன் இன்னும் வர்ஸ்ட் ஆகும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷே பண்ணாமல் இருந்தோம்னா, நம்ம வீட்டில் இருந்தாலும் ஸ்வெட் ஆகும், இல்லை வெளியே போனாலும் டஸ்ட் பொல்யூஷன் இதெல்லாம் நம்ம ஸ்கின்ல இருக்கும் போது நம்ம போர்ஸ் வந்து கிளாக் பண்ணும் இந்த டஸ்ட் இதெல்லாம். அப்போ என்ன ஆகும், நம்ம ஆக்னி வந்து இன்னும் இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாக இன்ஃபெக்ஷன் ஆகும், இன்னும் நிறைய ஆக்னி தான் வரும். ஸோ ரெண்டுமே ராங்கு. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அப்போ நான் வாஷ் பண்ணணும் நீங்கள் கேட்டிங்கன்னா 2 to 3 times இஸ் ரெக்கமெண்டட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மார்னிங் நம்ம எழுந்தவொடனே வாஷ் பண்ணுறது. ஏன்னா நம்ம நைட் டைமில் வந்து நம்ம ஸ்கின் கேர் பண்ணியிருப்போம், ஆக்னிக்காக ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ எழுந்தவொடனே மார்னிங் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஜென்டல் கிளென்சரில் நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணணும். அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியவே போகலனாலும் இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஈவினிங் டைமில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ட்ரை ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் டைப்னா பிஃபோர் நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாஷ் பண்ணால் போதும். இல்லை நீங்கள் வெளியே போகிறீங்கன்னு வைங்களேன், அதாவது நம்ம காலேஜ் பசங்களாக இருக்கட்டும், ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணணும். ஏன்னா நம்மள இருக்க டஸ்ட்டு அந்த எல்லாமே நம்ம போர்ஸை வந்து கிளாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணிடணும். ஸோ அது செகண்ட் டைம். தேர்ட் டைம் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி. ஸோ 2 or 3 times இஸ் ரெக்கமெண்டட் பர் டே, நாட் மோர் ஆர் லெஸ். ஓகே. தேர்ட் காமன் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நம்ம பில்லோ கவரை வாஷ் பண்ணாமல் இருக்கிறது, அதே சமயத்தில் டவலையும்.
ஸோ நீங்கள் பில்லோ கவர் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வாஷ் பண்ணணும்னு டாக்டர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் எப்படி பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு சைடு யூஸ் பண்ணுவேன், செகண்ட் டே வந்து ஃப்ளிப் பண்ணி யூஸ் பண்ணுவேன், தேர்ட் டே நியூ பில்லோ கவரை சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா பில்லோ கவரில் தான் முக்கால்வாசி டஸ்ட் பாக்டீரியா எல்லாமே இருக்கும். நம்ம நைட்டு படுக்கும்போது திரும்பி படுப்போம், நம்ம ஸ்கின்னோட கான்டாக்ட் வரும். ஸோ அந்த என்ன ஆகும்னா அந்த பிம்பிள்ஸ் இன்னும் வர்ஸ்ட் ஆகலாம், இல்லை நம்மளோட ஆக்னி இன்னும் ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ பில்லோ கவரை வந்து தேர்ட் டே கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது டவலும் அந்த மாதிரி தான். ஒரே டவலில் ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு டவல் இருக்கணும். அதுவும் ஃபேஸுக்காக நீங்கள் தனியாக ஒரு டவல் மெயின்டைன் பண்ணணும். அதை எவ்ரிடே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஃபோர்த்து காமன் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட கேஜெட்டை க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது. அதாவது உங்கள் செல்ஃபோன் எப்பவுமே இப்படி வைப்போம், இட் வில் கான்டாக்ட் வரும் நம்ம ஸ்கின்னோட. ஃபோனை வந்து கண்ட இடத்துல வச்சுருவோம், அப்புறம் டக்குன்னு அதை எடுத்து நம்ம ஸ்கின் மேலே வைப்போம். ஸோ இன்ஃபெக்ஷன், பிம்பிள் ஸ்ப்ரெட் ஆகும். அது வேண்டவே வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும், உங்கள் ஸ்கின்னோட கான்டாக்ட் வராமல் இருக்குதா. அதே சமயத்தில் நீங்கள் அடிக்கடி உங்கள் ஃபோனையும் நீங்கள் ஏதாவது டிஷ்யூ பேப்பரில் அழகாக தொடச்சி க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி ஹெட்செட்டும் நம்ம போடும்போது இங்கெல்லாம் டச் ஆகும். ஸோ இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ஆக்னி வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ உங்கள் ஹெட்செட்டையும் ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, வெட் டிஷ்யூ பேப்பரில் நல்லா அழகாக தொடச்சி க்ளீன் பண்ணலாம். அதே சமயத்தில் உங்களோட நீங்கள் ஸ்பெக்ஸ் போடுறதா இருந்தால், இல்லை வெளியே போனால் சன் கிளாஸ் இங்கே கான்டாக்ட் வரும், இந்த இடத்துல கான்டாக்ட் வரும் உங்கள் ஸ்கின்னோட. ஸோ அந்த இடத்துலையும் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் கிளாஸஸையும் நீங்கள் ஒன்ஸ் இன் அ வைல் க்ளீன் பண்ணணும். எப்படி க்ளீன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் கிளாஸஸ் வந்து நீங்கள் கண்ணாடி வாங்கும் போதே க்ளீனிங்காக ஒரு ஸ்ப்ரே கொடுப்போம், அதுவே நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் இன் அ வைல். ஃபிஃப்த் காமன் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்னி பிம்பிள்ஸ்க்கு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாக டூத் பேஸ்ட்டு, சோப்பு, இல்லை பேக்கிங் சோடா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. இது சோஷியல் மீடியாலேயே நான் ட்ரெண்டிங் வீடியோவாக பார்த்துருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இது டெம்பரரியாக உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்டோ இல்லை ரிலீஃப் கொடுக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட பர்மனெண்ட்டாக உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. ஆக்னிக்காகவே நிறைய உங்களுக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாக. இல்லை உங்கள் ஆக்னி சிச்சுவேஷன், பிம்பிள் சிச்சுவேஷன் வர்ஸ்ட்டாக இருக்குதா, நீங்கள் வந்து ஒரு நல்ல டாக்டரை போய் விசிட் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற ப்ரிஸ்கிரைப்டு ஜெல், மெடிசன் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்களாக ஏதாவது போட்டு ட்ரை பண்ணாதீங்க, உங்கள் சிச்சுவேஷன் இன்னும் வர்ஸ்ட்டாக தான் ஆகும். சிக்ஸ்த் காமன் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாமல் இருக்கிறது. ஏன்னா எனக்குமே இந்த மாதிரி ஒரு பிலீஃப் இருந்துச்சு, ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால், இல்லை நம்மளுக்கு ஆக்னி ப்ரான் ஸ்கின்னு, இல்லை ஆக்டிவ் ஆக்னிலாம் இருந்தால் நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணவே வேண்டாம். இல்லைங்க, கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். எந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் நீங்கள்லாம் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். அதாவது சில மாய்ஸ்சரைசர் வந்து ஆயில் ஃப்ரீலாம் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. செவன்த் காமன் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஸ்க்ரப். அதாவது ஏதாவது ஃபிசிக்கலாக நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணுவோம் இல்லையா, ரைஸ் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஈவன் கடல மாவு, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆக்டிவ் ஆக்னி இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ஃபிசிக்கலாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும் போது என்ன ஆகுறது, அந்த ஆக்னி வந்து ரொம்ப வர்ஸ்ட் ஆகும். அந்த இன்ஃபெக்ஷன் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகி ரெட்னஸும் ஸ்காரிங்கும் ஆகிறதுக்கு, அதுவும் சில டைம் மைக்ரோ டேர் அது கூட ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது. யூஸ்வலாக ஃபிசிக்கல் ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா, ஆக்னி ப்ரான் ஸ்கின், ஆக்டிவ் ஆக்னி இருக்கிறவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அப்போவுமே நான் சொல்கிறது என்னன்னா, நம்ம ஃபிசிக்கல் ஸ்க்ரப்பிங் அதாவது நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டலாக இருக்கணும். அதுவும் எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் ஆக்னி பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஸ்க்ரப்பிங் பண்ணவே பண்ணாதீங்க. எய்த் காமன் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்னி பிம்பிள்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்கின் கேர் ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண ஜெல் க்ரீமாக இருக்கட்டும், ஓவர் யூஸ் பண்ணுறது.
ஸோ நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மார்னிங் இல்லை நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ சில டைம் வந்து ஷார்ட் பீரியடில் நம்மளுக்கு பிம்பிள்ஸ்லேருந்து ரிலீஃப் வரணும். ஸோ ஓவர் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூசேஜ் நம்ம நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணாமல் மார்னிங் மத்தியானம் இந்த மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ வீட்டில் தானே இருக்கிறோம். நிறைய டைம் யூஸ் பண்ணோம்னா சீக்கிரமாக நம்ம பிம்பிள்ஸ்லேருந்து ரிலீஃப் வந்துடும் அப்படின்னு அடிக்கடி யூஸ் பண்ணுறது. இல்லை 2-3 ஆக்னிக்காக ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரே டைமில் வந்து ட்ரை பண்ணுறது. இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. ஈவன் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஜெல்லாக இருந்தாலும் க்ரீமாக இருந்தால் கூட கண்டிப்பாக ஒன்ஸ் இல்லை 2 தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ எப்படி யூஸ் பண்ண சொல்கிறாங்களோ அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் யூஸ் டூ மச். 9th காமன் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, நம்ம பிம்பிள்ஸ் ஆக்னிக்காக நம்ம ஒரு ஸ்கின் கேர் வச்சுருப்போம், இல்லை ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஏதாவது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணிவிட்டு இமீடியட்டாக போய் படுத்துருவோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி படுக்கும் போது பாதி வந்து உங்கள் பில்லோ கவருக்கு பெட்ஷீட்டுக்கு தான் போயிடும். ஸோ அதனால உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் 1-2 hours பிஃபோர் பெட் டைமே நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து நல்லா let it sink inside your skin. அதுக்கப்புறம் நீங்கள் 1-2 hours கழிச்சு you can go and sleep. 10th காமன் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, இது மிஸ்டேக்னு கூட சொல்ல முடியாது, என்னோட பர்சனல் சஜஷன் இல்லை அட்வைஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஆக்னி இல்லை பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அக்கேஷ்னலாக வருது இல்லை ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ஜெல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது அப்பப்போ வந்து போது ஓகேவா இருக்குது அப்படின்னா ஓகே. இதே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பிம்பிள்ஸ் ஆக்னி இருக்குது, உங்கள் சிச்சுவேஷன் வர்ஸ்ட்டாக இருக்குது, பஸ் ஃபில்டு ஆக்னி ரொம்ப ஜாஸ்தியாக வருது அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா டோன்ட் வெயிட் டூ லாங். இமீடியட்டாக நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கி தயவு செஞ்சு நீங்கள் போய் காட்டுங்க. ஏன்னா த ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அங்கேயே நம்ம அரெஸ்ட் பண்ணாதான் இந்த சுச்சுவேஷனை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். ஈவன் நீங்கள் டீனேஜர்ஸாக இருந்தாலும் இந்த டைமில் வர்றது நார்மல் தான். பட் இருந்தாலுமே ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கணும்னா இந்த மாதிரி ப்ரிஸ்கிரைப்டு ஜெல்லு க்ரீம்லாம் யூஸ் பண்ணணும்னு டாக்டர் உங்களை ஃபிசிக்கலாக உங்கள் ஸ்கின்னை எக்ஸாமின் பண்ணிவிட்டு கரெக்டான மெடிசனை கொடுப்பாங்க. நீங்களாம் வந்து இவங்க சொன்னாங்க நான் இதில் பார்த்தேன் அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் மெடிசனை வாங்கி நீங்களே யூஸ் பண்ணாதீங்க. தட் இஸ் ரியலி ராங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் அ பிக் thumbs up and share it to your friends and family and subscribe to my channel, which means a lot to me. See you in my next video. Bye.